அரசியல் காரணமாக எங்களது கூட்டத்திற்கு அனுமதி ரத்து செய்துள்ளனர். திருச்சியில் இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி நிறுவனர் பேட்டி. திருச்சியில் இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பிஷப் கிறிஸ்துமூர்த்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தங்களது இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி துவங்கி 27 ஆண்டுகள் முடிவடைகிறது என்றும் இதனை முன்னிட்டு வரும் 20ஆம் தேதி ஈஸ்டர் தினமான அன்று 27ஆம் ஆண்டு விழாவினையொட்டி ஏழை எளியோருக்கான நலத்திட்ட உதவி வழங்குவதற்காகவும் முப்பெரும் விழாவாக கொண்டாடுவதற்காகவும் திருச்சி புத்தூர் 4 ரோட்டில் தங்களது கூட்டம் நடத்துவதற்காக கடந்த 3ஆம் தேதி உறையூர் காவல் நிலையத்தில் விண்ணப்பித்திருந்தோம். அப்போது எந்த தடையும் கூறாமல் அனுமதி அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அங்கு கூட்டம் நடத்துவதற்கான கைப்பிரதிகளை அடித்து விநியோகித்துள்ளோம். இந்நிலையில் திடீரென உறையூர் காவல்துறை ஆய்வாளர் எங்களை அழைத்து எங்கள் கூட்டத்திற்கு அனுமதி ரத்து செய்துவிட்டதாகவும் அனுமதி தர முடியாது என்று கூறிவிட்டார். அதற்கான எந்த காரணமும் எங்களிடம் தெரிவிக்கவில்லை. அனுமதி இல்லை என்று மட்டுமே கூறி வருகிறார். அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக இந்த தடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏவான இனிகோ இருதயராஜ் சென்னையில் நடைபெறவிருந்த கூட்டத்திற்கு எதிராக நாங்கள் தடை உத்தரவை வாங்கியதை தொடர்ந்து அவரின் தூண்டுதல் காரணமாக எங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை மக்களுக்கு குரல் கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்தார். தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தங்களது கட்சியின் சார்பில் சுமார் 25 இடங்களில் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் மேலும் கூட்டம் நடத்துவதற்கு தொடர்பாக நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஈஸ்டர் திருவிழா பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக சென்னையிலிருந்து இங்கே வந்தோம். நான் புத்தூர் 4 ரோட்டில் கடந்த 3ஆம் தேதி நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் உறையூர் காவல் நிலையத்திலும் விண்ணப்பம் பண்ணி கொடுத்தோம். அது ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொன்னதுனால நாங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம். கடைசியாக 14ஆம் தேதி கேட்கும்போது அனுமதி இல்லைங்க அப்படின்னு சொல்லி உறையூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சொல்கிறார். நாங்கள் காரணம் கேட்டோம். காரணமும் சொல்ல முடியல, அவரால் ரிட்டர்னில் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கேட்டோம். அதுவும் கொடுக்க முடியாதுன்றார். அதனால் இந்த கூட்டம் நடத்த வாய்ப்பில்லாத காரணத்தால் திருச்சி மாநகரில் பத்திரிகையாளர்களை சந்திக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த செய்தியை நீங்கள் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் கட்சி இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி 27ஆம் ஆண்டு விழா 27 வருஷத்துக்கு முன் நாங்கள் துவக்கினோம். இதற்கு இந்த காலகட்டங்களில் நாங்கள் தமிழகம் முழுவதும் சென்று இந்த கட்சியை நாங்கள் பலப்படுத்தி வருகிற தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு 25 சட்டமன்ற தொகுதிகளை நாங்கள் தனியாகவே வென்றெடுக்க களம் இறங்கியிருக்கிறோம். அதனால் இன்றைக்கி அரசியல் சூழ்ச்சி காரணமாக எங்களுடைய முப்பெரும் விழா ஈஸ்டர் திருவிழா இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக 27ஆம் ஆண்டு விழா ஏழை எளியோர் நலத்திட்ட வழங்கும் விழா மிக சிறப்பாக நடத்தி அருமையாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனாலும் நாங்கள் துவண்டு போக மாட்டோம். இதே நிகழ்ச்சியை நாங்கள் நீதிமன்றம் சென்று நாங்கள் ஆர்டர் வாங்கி வந்து இந்த கூட்டத்தை அதே இடத்தில் நடத்துவோம். அந்த இடம் கொடுத்து என்ன எதுக்கு இருக்கிறாங்க, எதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஒரு காரணமும் சொல்ல மாட்டாங்க. அரசியல் தலையீடு இருக்காதாச்சும்? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். தலைவர் நினைக்கிறீங்க? இனி சொல்லணுமா? தான் பேர் சொல்லமானோ சொல்லலாம். இனிகோ இருதயராஜ் என்ற திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு தடையாக இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் எங்களுக்கு இன்றைக்கி எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. சார், அவர் திமுக சிறுபான்மை சார்பாக போட்டியிடவில்லை. திமுக சட்டமன்ற உறுப்பினராக சூரியனில் போட்டியிட்டார். அப்புறம் சொல்லுங்கள், என்ன மாதிரி தடை ஏற்படுத்துகிறாங்க சார்? ரீசன் கேட்டால் சொல்ல மாட்டுறாங்க. நாங்கள் என்னன்னு கேட்குறது? அங்கே போய் சொல்லுங்களேன். அமைதியான முறையில் தான் நாங்கள் கேட்க முடியும். என்ன கேட்டாலும் கொடுக்க முடியாது, இதுதான் பதிலே தான். அப்போ நாங்கள் நீதிமன்றம் போகிறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அதற்காக உங்களை நாடி, நிருபர்களை நாடி
பத்திரிகை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களை கொஞ்சம் வளர்த்து விடுங்க. சொன்னால் கூட போட்டிருப்போமே, உடையாது, கிளம்பு. மீட்டிங் நடத்தக்கூடாதுங்கிறாங்களா? ஆமாம், எந்த நடத்தக்கூடாது, எந்த இடத்துல திருச்சி நடத்தக்கூடாதுங்கிறாங்க. அப்படி சொல்ல, அவரே லிமிட் தான் சொல்ல, வேறு இடம் காட்டல. அவரோட லிமிட் ஒரே ஒரு திருச்சி புத்தூர் 4 ரோடு அவருடைய லிமிட்டில் வருது. அதெல்லாம் அவர் சொன்னார். பார்த்துட்டோம், கமிஷனை பார்க்கவே விடலை. ஐஏசி ஜேசி ஜிசி தான் அனுப்பிச்சிட்டாங்க, இப்படி அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் அவங்க நேருக்கு சந்திக்கலான்னு முந்தானத்து கூட நாங்கள் போனோம். அந்த திருச்சி லோக்கல் விடுமுறை போட்டிருந்தாங்க இல்லையா, அதனால் ஆஃபீஸில் யாரும் இல்லைங்கன்ட்டாங்க. நீங்கள் போய் திரும்ப டிசியை பாருங்கள், சினிமாவில் நடக்கிற மாதிரியே இருக்குது. அங்கே இங்கே போன்றாலும் தவிர ஒரு சொல்யூஷன் கிடைக்கல எங்களுக்கு. அதனால தான் நான் இன்றைக்கி உங்களையெல்லாம் சந்தித்து பொதுமக்களுக்கு இதை சொல்லணும். ஏன்னா எங்கள் இந்த கூட்டம் திருச்சியில் அநேகருக்கு பரவிடுச்சு, தெரிஞ்சிடுச்சு. அதனால் நாங்கள் இதை பத்திரிகையின் மூலமாக தான் சொல்ல முடியும். அதனால் உங்களையெல்லாம் அழைத்திருக்கணும். நீங்கள் ஆளுங்கட்சி, அதாவது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி சிறுபான்மை நலம் சார்ந்த அரசு தானே நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எப்படி அனுமதி வைப்பாங்க? அதுதான் நாங்கள் குற்றம் சாட்டுறீங்க, அரசு மேலேயா இல்லை போலீஸ் மேலேயா? திமுக மேலே தான் காட்டுறோம், அந்த ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துட்றோம். அதாவது சிறுபான்மை மக்களுக்கு திமுக தான் பாதுகாப்புன்னு இன்றைக்கி முதல்வர் சொல்லிக்கிட்டு வர்றார். 67 தேவாலயங்கள் இதனுடைய ஆட்சி காலத்தில் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பகுதியில் 67 தேவாலயங்களில் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. தாக்கப்பட்டனா கூட பரவாயில்லைங்க, நாங்கள் வாங்கிப்போம். போலீஸ்காரங்க பூட் காலோட ஷூவோட ஃபுல்ஃபீட்டில் ஏறி ஃபாஸ்ட்டை தரன்னு எடுத்துன்னு வராங்க. இப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இவங்க வெளியே சொல்கிறது தான் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு என்று. உள்ளுக்குள்ளே 67 போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் சிஎம்க்கு போக இருக்குமா? போகும் இல்லையா? அப்புறம் காலையில் ஒரு போய் சொல்லணுமா இல்லையா? இதுவரையும் சொல்ல. இன்னொன்று சொல்கிறேன், இந்த பத்திரிக்கையில் பதிவு பண்ணுறேன். மணிப்பூரில் நடந்ததுக்காக இந்த இனிக்கோ எதிராஜ் வள்ளுவர் கோலத்தில் ஒரு ட்ராமா போட்டார். திருப்பூரில் அடிக்கிறாங்க, அதை குரல் கொடுக்கறதுக்கு இவருக்கு போர்ஷ் இல்லை, வக்கீல் இல்லை. இவர் போய் மணிப்பூர் போய் குரல் கொடுத்துக்கிறார். ஏன் அது? அப்புறம் என்ன இவர்னா கிறிஸ்டின் எம்எல்ஏ அவர் இல்லையே, திமுக எம்எல்ஏ தான் அவர். நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணல, உங்களுடைய இஷ்யூ பற்றி சொல்ல போகிறீங்க. ஆமாம், தடுக்கிறது அவருக்கு என்ன திமுக எம்எல்ஏ வந்தாலும் நீங்கள் கட்சியை பற்றி பேசுகிறாங்க, தடுக்கலான்னு சொல்லலாம், அரசியல் தலைவர் இருக்குன்னு சொல்லலாம். இது நீங்கள் பொதுவானது தானே சொல்லிடுங்க. கரெக்ட். இப்போ நான் வாய் தர வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டேன். இனிக்கோ இருதராஜ் அவர்கள் சென்னை ஒய்எம்சிஏவில் கிறிஸ்துவ மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்தார். அதுக்கு எல்லா பாஸ்டருக்கும் ஃபோன் பண்ணி அன்பு காணிக்கெல்லாம் கொடுத்து பேச வச்சார். மக்களே எல்லோரும் அதை பிடிச்சிட்டு வாங்க, இதை பிடிச்சிட்டு வாங்க, சேருங்கன்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு சென்னை ஹைகோர்ட்டில் போய் ஒரு ரிட்டு வாங்கினேன். இவர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். இவர் எந்த வகையிலும் கிறிஸ்துவ மாநாடு நடத்த தார்மீக உரிமை கிடையாது. ஒன்று திமுக நடத்தட்டும், பொதுச் செயலர் நடத்தட்டும், இல்லை தலைவர் நடத்தட்டும், இல்லை பாஸ்டர்ஸுங்க நடத்தட்டும், ஆனால் இவர் நடத்துறதுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி போட்டவுடனே அது மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய பெஞ்சுக்கு இது போனதுனால நாங்கள் போட்டது துரைமுருகன் மேலேயும் போட்டோம், துரைமுருகன் மேலேயும் போட்டோம், இனிக்கோ இருதராஜ் மேலேயும் போட்டோம். அவங்க 2 பேருக்கு சம்மன் அமைச்சிடனே அவங்க கோர்ட்டில் ஆஜராகி நாங்கள் இந்த விதமான கூட்டம் நடத்த மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க இங்கே விடுவாங்களா சொல்லுங்கள்? விடுவாங்களா? விட மாட்டாங்க. அரசியல் ரீதியாகவே நாங்கள் அந்த மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் அம்மாவுடைய அணிவகுப்பில் 20 ஆண்டு காலம் நாங்கள் பயணித்தோம். அவர்கள் மறைவுக்கு பிறகு நாங்களே களம் காணலாம்னு சொல்லிட்டு இப்போ இறங்கியிருக்கிறோம். இதுதான் உண்மை. இந்த 20 வருஷமாக அந்த மாதிரி வீட்டில் போய் கிறிஸ்மஸ் கேக் வெட்டுறதுனால டிஎம்காரங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு முத்திரை கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நாங்கள் யாருடைய ஏ டீமோ பி டீமோ இல்லை, ஜே டீம். ஜே டீம் என்றால் ஜீசஸ் டீம். நாங்கள் யாருக்கும் எந்த விதமான கிடையாது. எங்களுடைய வாக்கு வாங்கிய எங்களுக்கு அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். எங்கள் சபையெல்லாம் அடித்து நொறுக்கிறாங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நாங்கள் கஷ்டப்படுறது? இதையெல்லாம் எதிர்த்து கேட்குறதுக்காக இவர் ஒரு எம்எல்ஏ இருந்துட்டு டிஎம்கே எம்எல்ஏவாக இருக்கார், கிறிஸ்டின் எம்எல்ஏவாக இல்லை. இந்த எம்எல்ஏ கிறிஸ்துவத்துக்காக குரல் கொடுக்க முடியாது. ஒரே ஒரு வாட்டி கல்லறைக்காக கொடுத்து வாங்கி கொடுத்தா சொல்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை, எவ்வளோ பிரச்சனை. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில்
இன்றைக்கும் சம்பளம் வராமல் அரசாங்கத்திலேருந்து எவ்வளோ எங்கள் கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் பேச மாட்டார். ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் பேச மாட்டார். 25 எங்கள் இயக்கத்தின் சார்பாக, எங்கள் கட்சியின் சார்பாக, இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியின் சார்பாக 25 எம்எல்ஏக்கள் அங்கே சட்டமன்றத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் எங்கள் கோரிக்கையில் ஈஸியாக நாங்கள் வென்றெடுக்கிறதுக்கு ஒரு ரைட் ஆஃப் இருக்குது. 25 பேர் ஒருத்தர் போய் தட்டினா சத்தம் வராது. 25 பேர் எழுத்து ஒரு மசோதா எழுத்து பேசினாங்கன்னா வரும். அதனால் நாங்கள் இதெல்லாம் போடுவீங்கன்னு தெரியாது சொல்கிறேன், இதுவரையில் திருச்சபைகளை நடத்தி வந்தோம். இனி நாங்கள் சட்டசபையும் நடத்துவதற்கு தயாராகிவிட்டோம். அதனால் வருகிற 26 தனியாக களம் கண்டு எங்களுடைய கிறிஸ்துவ பெல்ட் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் இண்டிவிஜுவலிட்டியாக போய் எம்எல்ஏஸ் உருவாக்குறதுக்காக தான் நாங்கள் இறங்கி முதல் கூட்டம் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம். திருச்சி எழுச்சின்னு சொன்னாங்க, அதுக்காக வந்தோம். திருச்சி வீழ்ச்சி ஆகிடுமோன்னு பயம் வந்துச்சு. மீண்டும் நீதிமன்றம் சேர்ந்து நாங்கள் எழுச்சி பெறுவோம் என்று இதே இடத்துல கூடுவோம். திரும்பவும் உங்களை அழைப்போம். நீங்கள் தான் அந்த செய்தியை கவர் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? வேறு டவுட்? யாரோடையும் கூட்டணி செஞ்சு அமைக்கிற மாதிரியான தனிச்சு போட்டு தனித்து சீமான் 8% வாங்குறார் சார். எங்கள் பர்சன்டேஜ் ஓட்டு நடந்து எங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் எல்லாருக்கும் போட்டுருக்குறான். நம்ம அவங்களெல்லாம் திருப்பினா நாங்கள் ஜெயிச்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை.